ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து என்னோடய கார்டனில் வந்து புல்லை வந்து வெட்ட போகிறோம். நிறையா புல் வளர்ந்துருக்கு. அதனால் என் கூட சேர்ந்து நீங்களும் வெட்ட போகிறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதனால் லாஸ்ட் வரைக்கும் இந்த வீடியோ பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதான் என்னோடய கார்டன் வந்து பரவாயில்லாமல் தான் இருக்கும். கொஞ்சோண்டு இடத்துல தான் வச்சுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இடம் தான் எனக்கு கிடச்சிச்சு. இந்த தென்னை மரத்தை பாருங்களேன். தென்னை மரத்துக்கு அடியில் வந்து வச்சுருக்கேன். தென்னை மரத்துக்கு அடியில் வந்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வச்சா நல்லா முளைக்காது, நிழலில் வந்து நல்லா முளைக்காது, நிறையா இது வந்து காஞ்சி போயிடும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அதனால் எனக்கு தெரிஞ்ச அளவு நட்டு வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச அளவு காய் அறுவடையும் பண்ணியிருக்கேன். அந்த அறுவடை வந்து அடுத்த தடவை பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி பண்ணப்பெல்லாம் நான் வீடியோ எடுக்க மறந்தே போயிட்டேன். அதனால் அடுத்து வரும் வீடியோவில் நம்ம அறுவடையை பற்றி பார்க்கலாம். நிறையா புல்லெல்லாம் வளர்ந்துருக்கு பாருங்கள். அதனால இந்த வீடியோவில் புல்லை வெட்டுவோம். என்கிட்ட என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்கிட்ட என்ன இருக்குது, ஒரே ஒரு கொத்து இருக்குது. கொத்துன்னு சொல்ல முடியாது அந்த இதை. அது என்னன்னா, அது எங்கே வச்சேன்னு கூட அது மறந்து போச்சு எனக்கு. நான் ரொம்ப நேரம் தேடின பிறகு தான் பைக்கில் இருக்குன்னு ஞாபகமே வந்துச்சு. அதனால் இன்னும் பைக்லேருந்து எடுக்கலை பாருங்கள். ஐயோ, சரி வாங்க பைக்லேருந்து எடுப்போம். இதாக இருக்குது பாருங்கள். இதுதான் நான் சொன்னேன் உங்கள்கிட்ட. ஆனால் கொத்துன்னு சொல்ல முடியாது. இதோட பேர் என்னன்னு கூட எனக்கு தெரியல. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. சரி வாங்க இப்போ நம்ம போய் களை வெட்டுவோம். வெட்டுங்கடா யாய். இந்த இடத்துல கொஞ்சோண்டு வெங்காயம் நட்டு வச்சுருக்கேன். ஆனால் அதில் நிறைய களை வளர்ந்துருக்கு பாருங்கவே. அதனால் இதெல்லாம் வந்து நம்ம வெட்ட போகிறோம். வெங்காயம் வந்து மழை காலத்தில் வந்து வராது, நல்லா வராது, உள்ளே வந்து அழுகி போயிடும். அதனால் மழை காலத்தில் நிறைய பேர் வெங்காயம் நடமாட்டாங்க. நான் தெரியாமல் நட்டு வச்சுட்டேன். சரி எப்படி வருதுன்னு பார்ப்போம். நல்லா வரும்னு கடவுள்கிட்ட நானும் வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க சரியா? நல்லா வரும். நல்லாதான் இப்போ வரைக்கும் நல்லா தான் வந்திருக்கு. சரி பார்ப்போம் லாஸ்ட் வரைக்கும் எப்படி வருதுன்னு. குட்டி குட்டியாக நிறையா புல் வளர்ந்துருக்கு. அதெல்லாம் வெட்டிகிட்டு இருக்கேன் நான். நீங்கள் அதை வீடியோவில் பார்த்து ரசிக்கிறீங்க. ஐயோ வெங்காயத்தை வெட்டிடாத. கொஞ்சோண்டு நான் இப்போ மல்லி போட்டிருக்கேன். மல்லி பக்கத்தில் இருக்க களையை ஃபுல்லாக நம்ம இப்போ எடுக்கலாம். இங்கே களை ரொம்ப தெரியல, கையில் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது போல். சரி மல்லியை சுற்றி இருக்கிற களையை ஃபுல்லாக எடுப்போம். இப்போ மல்லியை சுற்றி நிறையா இருக்குல்ல. இதான் என்னோட கத்திரிக்காய் செடி. ஒரு 10 செடி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு தடவை கூட எனக்கு அறுவடைக்கு வந்ததே இல்லை. 1-2 வரும். ஆனால் அதுவும் இந்த மாதிரி இங்கே பாருங்கள் எனக்குள்ளே இருக்குது. இந்த மாதிரி புழு அடித்து வேஸ்ட் ஆயிரும். அதனால் நான் வந்து இதை செடியை சும்மா வச்சுருக்கேன். இந்த மாதிரி நிறைய பூ பூக்குது இப்போ ரீசெண்டாக. அதனால் காய் காய்ச்சாலும் காய்க்கும் அப்படின்னு நினச்சி சும்மா விட்டு வச்சுருக்கேன் இந்த செடியை. எப்படி காய்க்குதுன்னு பார்ப்போம். ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் ஒரு தடவை கூட நம்மளுக்கு அறுவடைக்கு வந்ததே இல்லை. 1-2 வரும். ஆனால் அதுவும் நீங்கள் பார்த்தீங்களா, அது மாதிரி புழு அடித்து வேஸ்ட்டாக தான் கிடக்கும். அது பக்கத்துலேயே ஒரே ஒரு மிளகா செடி இருக்குது. அதுலேயே ஒரு 2-3 மிளகா இருக்குது. குட்டியாக இருக்குது, இப்போ தான் பிஞ்சாக இருக்குது. இதான் என்னோட சொரக்காய் செடி. இது மாதிரி 2-3 பிஞ்சு வச்சுருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது, குட்டியாக இருக்குது பாருங்கள். எவ்வளோ குட்டியாக அழகாக இருக்குது. சொரக்காய் செடி எவ்வளோ படர்ந்து இருக்குதுன்னு பாருங்கள். ரொம்ப இருக்குது. ஆனால் அங்கனக்குள்ளே பாருங்கள், இந்த இடத்துல தான் நிறையா புல் முளைச்சிருக்கு. இந்த புல்லை ஃபுல்லாக வெட்டணும். ஆனால் எனக்கு இப்போ டைம் கிடைக்கல. இந்த புல்லெல்லாம் வந்து நாளைக்கு வெட்டலாம். நம்ம வீட்டில் வந்து மிளகா இல்லை, அதனால் பிஞ்சாக இருந்தாலும் பரவாயில்ல பிடுங்கிட்டு போகலாம். வீட்டில் அம்மா கேட்டாங்க.
போன தடவை நான் புடிங்கி கொடுத்தேன் மிளகா, நிறையவே புடிங்கி கொடுத்தேன். அந்த இதை ஃபுல்லாக வந்து அம்மா ஊற வச்சுட்டாங்க தயிரில். ஏன்னா மோர் மிளகாய் வந்து போடுறதுக்காக, அதனால் ஊற வச்சதுனால இப்போ வீட்டில் வந்து சமையலுக்கு இல்லையா மிளகா, அதனால் இப்போ கொஞ்சோண்டு பிடிங்கிட்டு போகலான்னு நினச்சி பிடிங்கிட்டு இருக்கேன். எவ்வளோது பிடிங்கிருக்கேன்னு பாருங்கள். இது போதும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி. நாளைக்கு அம்மாவுக்கு வேணும்னா நாளைக்கு வந்து பிடிங்கிக்கலாம். ஓகே, இன்றைக்கி எல்லாத்தையும் வந்து பிடிங்கிட்டு போனால் நல்லா இருக்காதுல்ல. இதான் அம்மா ஊற வச்ச மோர் மிளகாய். இது ஃபுல்லாக என்னோடய கார்டனில் விளைஞ்சது தான். எவ்வளோ அருமையாக இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா அம்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ நம்ம திருப்பியும் சந்திக்கலாம். பாய் பாய், see you, bye.